வணக்கம். லைவ் சென்னை.com வீவர்ஸ். சென்னை வரலாற்றிலே முதன் முறையாக சிட்டியிலே அதிக விலைக்கு விற்பனையான நில டீலிங் இதுதாங்க. அம்மாடியோ சொன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க. வாருங்கள், இதை பற்றிய விரிவான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம். ரியல் எஸ்டேட் டெவலப்பரான பாஷ்யாம் குழுமம் சென்னையில் உள்ள நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கியின் 5.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட முக்கிய சொத்தை சுமார் ரூபாய் 1200 கோடி மதிப்பில் கையகப்படுத்தி உள்ளது. இது சென்னை நகரின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய நில பரிவர்த்தனையாக பார்க்கப்படுகிறது. அதாவது சென்னை வரலாற்றின் மிக அதிக தொகை செலுத்தி ஒரே கட்டமாக வாங்கப்பட்ட தனியார் நில டீலிங் இதுதாங்க. சென்னை நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள இந்த நிலம் ஆடம்பர குடியிருப்பு மற்றும் சில்லறை வர்த்தக மையமாக மறுசீரமைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வலுவான தேவை, இடத்தின் முக்கியத்துவம், நிலத்தின் அளவு ஆகியவற்றை இந்த திட்டத்திற்கு ஊக்கமாக அமைகின்றன. மிகவும் குறைவான விநியோகம் கொண்ட சென்னையின் ஆடம்பர வீடுகள் சந்தைக்கு இந்த பரிவர்த்தனை ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது. நுங்கம்பாக்கம், போட் கிளப், ராஜா அண்ணாமலைபுரம், தேனாம்பேட்டை போன்ற முக்கிய பகுதிகளில் நிலங்கள் மிகவும் அரிதாகி வருகின்றன. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கி பாஷ்யாம் நிறுவனத்துடன் ஹாடோ சாலை சொத்தின் விற்பனை ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதை மின்னஞ்சல் மூலம் உறுதிப்படுத்தி உள்ளது. எனினும் பாஷ்யாம் டெவலப்பர்ஸ் இது குறித்து ஊடகங்களுக்கு நேரடியாக எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை. இந்த ஒப்பந்தத்திற்கு CBRE பரிவர்த்தனை ஆலோசகராக செயல்பட்டது. சுமார் 4.5 லட்சம் சதுர அடி அலுவலக இடத்தை உள்ளடக்கிய இந்த தளம் ANZ கிரைண்ட்லெஸ் வங்கியில் இருந்து முதலில் உருவாக்கப்பட்டது. அதன் இந்திய கிளைகளை 2000ஆம் ஆண்டில் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் கையகப்படுத்தியது. இந்த வளாகம் நீண்ட காலமாக ANZ மற்றும் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டுக்கும் ஒரு பேக்அண்ட் மையமாக செயல்பட்டது. சென்னையின் மத்திய பகுதிகளில் தரமான நிலத்திற்கு நிலவும் தட்டுப்பாட்டை இந்த பேர ஒப்பந்தம் வெளிப்படுத்துவதாக சொத்து ஆலோசகர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரு கிரவுண்ட், அதாவது 2400 சதுர அடி நிலத்தின் மதிப்பு ரூபாய் 7.5 கோடி முதல் ரூபாய் 8 கோடி வரை மதிப்பிடப்பட்டுள்ளது. இது சமீபத்திய CBT நில பரிவர்த்தனைகளில் உயர்ந்தது. மத்திய சென்னையில் கிட்டத்தட்ட முதன்மை நிலங்கள் எதுவும் இல்லை. சந்தைக்கு வரும் நிலங்கள் அனைத்தும் அதிக விலைக்கு வர்த்தகமாகின்றன என்று இந்த ஒப்பந்தத்தை கண்காணிக்கும் ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு மூத்த ஆலோசகர், இந்த அளவிலான ஒப்பந்தங்கள் நகரத்தின் மைய பகுதியில் உள்ள ஆடம்பர வீடுகள் மற்றும் கலப்பு பயன் மறுவளர்ச்சியில் டெவலப்பர்கள் எவ்வளவு உறுதியாக முதலீடு செய்கிறார்கள் என்பதை காட்டுகிறது என்றார். இந்த கையகப்படுத்துதல் பாஷ்யாம் குழுமத்தின் உயர்தர ரியல் எஸ்டேட் பிரிவில் அதன் இருப்பை மேலும் வலுப்படுத்துகிறது. இந்த குழுமம் ஏற்கனவே குரோன் பிளாசா இருந்த இடமான சென்னை அடையார் பார்க் ஹோட்டலின் 4.5 ஏக்கர் தளத்தில் ஒரு ஆடம்பர இரட்டை கோபுர திட்டத்தை உருவாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. டெவலப்பர்கள் மற்றும் ஆலோசகர்கள் வெளியிட்ட தகவல்கள் படி சென்னை குடியிருப்பு மற்றும் சில்லறை வர்த்தக சந்தைகள் 2024 முதல் 2025ஆம் ஆண்டில் வலுவான வளர்ச்சியை எட்டியுள்ளன. ஆடம்பர வீடுகளுக்கான தேவை அதிகரித்து வருவதை இந்த விற்பனை காட்டுகிறது.